எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய தமிழில் சொல்லகராதி அப்படின்ற இந்த தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் ஊர்களின் மருவு இருக்கு இல்லையா, ஊர் பெயர்களின் மருவு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஒரு 2 இடத்துல கவர் ஆகும். அது அன்னியில் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தோன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் எடுத்து நான் ஒரே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது அன்னியில் எனக்கு தெரிஞ்ச சில ஊர்களுடைய மருவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மருவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ்லேயே எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தோன்னா சில ஊர்களுடைய மருவு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்துடலாம். புதுச்சேரி இதோடைய மருவு அப்படிங்கிறது புதுவை, மன்னார்குடி வந்து பார்த்தோன்னா மண்ணை, மயிலாப்பூர் வந்து மயிலை அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்னுடைய ஊர் திருவாரூர், அதோடைய மருவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆரூர். இதை நான் ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் தஞ்சை. அடுத்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோவன்புத்தூராக இருக்கும், அதுதான் கோயம்புத்தூராக மருவி இருக்கும். அதுக்கப்புறம் கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நெல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உதகமண்டலம் பொறுத்த வரைக்கும் உதகை. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுகை. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுவை. இது ரெண்டும் குழப்பம், இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. புதுக்கோட்டைனா புதுகை, கோட்டை கை அப்படின்னு வரணும். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் புதுவை. அடுத்து நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் நாகை. மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் மண்ணை. தருமபுரி அதை பொறுத்த வரைக்கும் தகடூர் அப்படின்னு வரணும். அடுத்து கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் குடந்தை, கும்பகோணம்னா குடந்தை. மயிலாப்பூர் பொறுத்த வரைக்கும் மயிலை. அடுத்து வந்து பார்த்தோன்னா சைதாப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் சைதை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வண்ணாரப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் வண்ணை. வண்ணாரப்பேட்டையை பொறுத்த வரைக்கும் வண்ணை. பூந்தமல்லி பொறுத்த வரைக்கும் பூவிருந்தவள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் பரம்பை. பரமக்குடியை பொறுத்த வரைக்கும் பரம்பை. மாதேவி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மானாம்பதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டது. அடுத்து பைம்பொழியில் பொறுத்த வரைக்கும் பம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தேவக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் தேவக்கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து செங்கற்பட்டை பொறுத்த வரைக்கும் செங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. திருநின்ற ஊரை பொறுத்த வரைக்கும் திண்ணனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டூரை பொறுத்த வரைக்கும் ஆத்தூர். ஆட்டூர்னா ஆத்தூர். அடுத்து வந்து பார்த்தோம்னா மணப்பாறை, இதை பொறுத்த வரைக்கும் மணவை அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் அலைவாய், திருச்சீரலை வாய் அப்படின்ற மாதிரி திருச்சீரலை வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் கோடை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை அப்படின்றது தான் மதுரை அப்படின்னு வந்தது. ஓகேவா? மதுரை அப்படிங்கிறது தான் மதுரை அப்படின்னு மருவி வந்தது. ஓகேவா? இவ்வளோ தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் புக்லேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இது அன்னியில் உங்களுடைய ஊருடைய மரு எதுவும் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், உங்கள் பக்கத்து ஊர் தெரியும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்ட் 2 அதை வச்சு நான் வந்து பார்ட் 2 போடுவேன். அதனால் கரெக்டாக என்ன தெரியுமோ அதை வந்து போட்டிங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இது போல் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையும் எடுத்து அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது போல் வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?